11th max exercise 3.2 la 8th sum. The perimeter of a certain sector of a circle is equal to the length of the arc of a semicircle having the same radius. Express the angle of sector in degrees, minutes and seconds னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, perimeter of a certain sector of a circle. ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் செக்டாருங்கும் போது ஒரு ஸ்மால் போர்ஷன், இந்த மாதிரி ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, இந்த ஸ்மால் போர்ஷனை நான் தனியாக எடுத்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சின்ன செக்டாரினுடைய பெரிமீட்டர். இப்போ சர்க்கிள்னால் அதனுடைய ரேடியஸ் வந்து என்னென்னு எழுதிக்கலாம், நம்ம ஆறுன்னு எழுதிக்கலாம். சர்க்கிளினுடைய ரேடியஸ் வந்து ஆறுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ இதுவும் ஆறு தான், இதுவும் ஆறு தான். இங்கே சம் ஆங்கிள் தீட்டா எவ்வளோ மெஷர்னு அவங்க கொடுக்கவே இல்லை. ஓகேவா, இப்போ இதனுடைய லென்த்து இது சப்போஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிகர் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம இது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், S1ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆர்க் லென்த்தை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், S1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செமி சர்க்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. செமி சர்க்கிள்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, செமி சர்க்கிள் இப்படி இருக்கும். இதனுடைய இந்த லென்த் இருக்கு இல்லையா, இதே செக்டார் தான். செக்டாருங்கிற போது என்னென்னா அந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கலாம், இதை விட இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் விரிவாக இருக்கலாம். இப்போ இந்த செமி சர்க்கிளாக கூட இருக்கலாம். ஓகேவா, எல்லாமே என்ன தான் நம்மளுக்கு செக்டார் மாதிரி தான். ஓகேவா, இப்போ இந்த செக்டாருக்கு நம்மளுக்கு ஆங்கிள் தெரியும் 180 டிகிரின்னு. ஏன்னா செமி சர்க்கிள்னாலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 180 டிகிரி தான் அதனுடைய ஆங்கிள் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால் என்னது, இது 180 டிகிரி. இந்த லென்த் என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா S2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போது இதுவும் ஆறு, இதுவும் ஆறு தான். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. எது ரெண்டும் ஈக்குவல் டைரெக்டான்னு சொல்லலை, எப்படி சொல்லியிருக்காங்க, இதனுடைய பெரிமீட்டர், இந்த செக்டாரினுடைய பெரிமீட்டரும் இந்த இதனுடைய ஆர்க் லென்த் இருக்கு இல்லையா, அதுவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ பெரிமீட்டர்னால் என்னது, சுற்றளவு. எங்கே ஃபுல் போர்ஷனுடைய அவுட்லைன் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சம் பண்ணுறோம், அதுதான் பெரிமீட்டர். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபிகருக்கு நம்ம பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும், பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார். பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார் என்னது, இங்கே ஒரு ஆர் இருக்கா, அடுத்தது இங்கே ஒரு ஆர் இருக்கா, அடுத்தது இங்கே S1 இருக்குது. ஸோ R + R + S1, S1 L1 நம்மளோட இதுதான். என்ன நேமிங் பண்ணுறோமோ அது நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கான். லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு ஈக்குவல் அப்படின்னா லென்த் என்னது, R × தீட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ இது என்னது, S2ன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ R × தீட்டா. ஓகேவா, லென்த் ஆஃப் த ஆர்க் S2ன்னு எடுத்திருக்கேன் நான் இங்கே. அதனால் S2 = என்னது, R × தீட்டா. ரேடியஸ் வந்து மாறல, அதே மாதிரியே தான் இருக்குது ரேடியஸ். ஓகேவா, தீட்டா தான் என்னது, இங்கே வேறு இருக்குது, இங்கே வேறு இருக்குது, இங்கே 180 டிகிரி, இங்கே என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகேவா, இப்போது இந்த செமி சர்க்கிள்குள்ளே தீட்டாங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அது 180 டிகிரி. செமி சர்க்கிளினுடைய ஆங்கிள் என்னது, 180 டிகிரின்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது நம்ம இதை என்னென்னு மாற்றிக்கலாம், பையில் மாற்றிக்கலாம். ஓகேவா, R × 180 டிகிரின்னு இருக்குது. அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், π/180 போட்டு என்ன செஞ்சுக்கலாம், ரேடியனாக மாற்றிடலாம். அப்போ என்ன ஆகும், 180 கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கும், R/πன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ இது ரெண்டும் தான் ஈக்குவல் நம்மளுக்கு. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டார் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் செமி சர்க்கிள். அது ரெண்டும் தானே அவங்க ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ண ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, R + R + S1ங்கும் போது R + R என்னது, 2Rன்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் S1 which is equal to செமி சர்க்கிளினுடைய லென்த் என்னது, R × π. ஓகேவா, இங்கே என்னது, S1னால் அது லென்த் ஆஃப் த ஆர்க், S1ங்கிறது லென்த் ஆஃப் த ஆர்க்குன்னு மென்ஷன் பண்ணிக்கங்க வேணா. லென்த் ஆஃப் தி ஆர்க்கு Lன்னு எடுத்துக்கலாம், Sன்னு எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஓகேவா, ஸோ 2R + இந்த Sக்கு பதிலாக என்னது, அதே ஃபார்முலா தான். லென்த் ஆஃப் த ஆர்க்னால என்னது, R × தீட்டா தான், which is equal to R/π. இப்போ இதுலேருந்து என்ன செஞ்சுக்கலாம், ஆரை காமனாக எடுத்துடலாம். காமனாக எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 2 + தீட்டான்னு கிடைக்கும், which is equal to R/π. அப்போ ஆறும் கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 2 + தீட்டா = πன்னு இருக்கும். ஓகேவா, 2 + தீட்டா = π. நம்மளுக்கு வேணுங்கிறது என்னது, தீட்டா. ஸோ தீட்டா = π - 2. நம்மளுக்கு இந்த தீட்டா வந்து ரேடியனில் நம்ம என்ன செஞ்சுக்கணும்,
ரேடியன்லேருந்து டிகிரிக்கு மாற்றிக்கணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்க கொஷினில் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆங்கிளை வந்து எதில் மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு டிகிரி மினிட்ஸ் செகண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம அதை என்ன செஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஓகேவா? ரேடியன்லேருந்து டிகிரிக்கு மாற்றணுன்னா என்ன செஞ்சுக்கணும், என்ன நம்பர் இருக்கோ என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இன்ட்டு 180/π. ஓகேவா? இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த பையோட வேல்யூ எல்லாம் 22/7 சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? 22/7 -2 இன்ட்டு 180 இந்த பைக்கு பதிலாக என்னது 22/7. இந்த 7 என்னது டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்க. 7 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். இங்கே என்னது டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. அப்போ என்ன ஆகும், 22 - 2 7s are 14 /7 இருக்கும். இந்த இடத்துல இன்ட்டு 180 × 7 /22 இருக்கும். ஓகேவா? இப்போது அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 8/7 × 180 × 7/22. இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாம். இது 4 2s are 8, 11 2s are வச்சுக்கலாம். இப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு வேறு எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. 32 720 720/11 அப்படியே வச்சுக்க முடியாது. நம்மள என்ன செஞ்சு சொல்லியிருக்காங்க, டிகிரி மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் இதை அப்படியே டிவிஷன் பண்ணலாம். டிவிஷன் பண்ணும்போது 720 11 இப்போ 7 போட முடியாது, 6 போட்டுக்கலாம். 66 ரிமைனிங் 6 இங்கே 0 இறக்கிக்கோங்க. 5 11s are 5 11s are 55. பேலன்ஸு நம்மளுக்கு என்னது 5. ஓகேவா? இப்போது இந்த 65 5/11 நம்ம எழுதிட முடியாது. இந்த 65 5/11 எகெயின் என்ன செஞ்சுக்கணும், இங்கே ஃபஸ்ட்டு டேர்மாக நம்மளுக்கு குவாஷன் கிடச்சிருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய டிகிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு ரிமைண்டர் வந்திருக்கு இல்லையா, அந்த ரிமைண்டரை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அதை எகெயின் வந்து நம்ம 60ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கணும், மினிட்ஸு அதுக்கடுத்து செகண்ட்ஸாக மாற்றிக்கணும். இப்போ நம்ம 65 டிகிரி 5/11 கிடச்சிது இல்லையா, அந்த 5/11 நம்ம என்ன செஞ்சுக்கணும், 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 60ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 5s are 30 300/11 இருக்கும். இந்த 300 நம்ம என்ன செஞ்சுக்கணும், 11ஆல் டிவைட் பண்ணணும். 11ஆல் டிவைட் பண்ணும்போது 2 11s are 22, பேலன்ஸ் 8 0, 7 11s are 77, ரிமைனிங் வந்து 3 கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாயிண்ட் வச்சுலாம் நம்ம போடக்கூடாது. அப்போ இந்த 27 நம்மளுக்கு ஒரு குவாஷன் கிடைக்கும் இல்லையா, அந்த குவாஷன் தான் நம்மளுக்கு என்னது மினிட்ஸ். ஓகேவா? அப்போ 65 டிகிரி கிடச்சிருச்சு, 27 மினிட்ஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னது செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். எது செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், எகெயின் நம்மளுக்கு ரிமைனிங் மீதி கிடச்சிருக்கு இல்லையா, அந்த ரிமைனிங்கை எகெயின் 60ஆல் நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 குவாஷன் இது நம்ம எதால் டிவைட் பண்ணோம், 11ஆல். ஸோ 3/11 நம்மளுக்கு ரிமைண்டர் கிடச்சிருக்கிறது எகெயின் என்ன செஞ்சுக்கணும், 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 6 3s are 18 180/11 வரும். அப்போ இந்த 180ங்கிறத 11ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 1 11s are 11, ரிமைனிங் 7 0, 6 11s are 66, ரிமைனிங் இப்போது நம்மளுக்கு கிடைக்கும். அதை என்ன செஞ்சிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு டிகிரி மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு கடைசியாக இங்கே 2 டிஜிட் கிடச்சிருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் டெசிமலில் வரதை நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடலாம். நம்மளுக்கு இங்கே என்ன கடைசியாக கிடைச்சதோ அதை மட்டும் என்ன எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு அதை செகண்ட்ஸாக போட்டுடலாம். ஓகேவா? அப்போ θ = 65 டிகிரி 27 minutes 16 seconds. ஓகேவா?